பாமக சாதி கட்சி என்றால் விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்ன கட்சி என்று பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். பாமகவை கொச்சைப்படுத்துவதை நிறுத்திக் கொள்ளுங்கள் என அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மது ஒழிப்பு என்று சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலில் பாடுபடுகின்ற ஒரே கட்சி பாமக என்று கூறினார். சமூக நீதி, மது ஒழிப்புக்காக போராடி பல்வேறு மாற்றங்கள் கொண்டு வந்தது பாமக தான் என்று கூறிய அன்புமணி, பாமகவை கொச்சைப்படுத்த வேண்டாம் என கேட்டுக்கொண்டார். மதுக்கடையை மூடினால் நிலைமை வேறு விதமாக மாறிவிடும் என்று அமைச்சர் சொல்வதை சுட்டிக்காட்டிய அன்புமணி, தமிழ்நாட்டில் இளைஞர்கள் மது இல்லாமல் இருக்க முடியாத ஒரு சூழலுக்கு கொண்டு வருவதுதான் திராவிட மாடல் என சாடினார். இன்னும் இருக்கக்கூடிய 2 ஆண்டுகளில் எத்தனை மதுக்கடைகளை மூடப் போகிறீர்கள் என்பதை வெளிப்படையாக சொல்லுங்கள் என அவர் கூறினார். மது ஒழிப்பு மாநாடு, போராட்டம், கூட்டம் என எந்த கட்சி நடத்தினாலும் ஆதரிப்போம் என்றும், அதை திருமாவளவன் நடத்தினாலும் நாங்கள் ஆதரிப்போம் எனவும் தெரிவித்தார். பாட்டாளி கட்சி அது ஜாதி கட்சி. அவன் நீங்க என்ன கட்சி? அப்போ ஒரு கொச்சைப்படுத்தக்கூடாது, ஒரு கட்சியை கொச்சைப்படுத்தக்கூடாது. ஒரு கட்சி தொடங்குறது ஒரு கொள்கையில் வச்சிருக்கிறோம், சமூக நீதியின் கொள்கை வச்சிருக்கிறோம், நீர் மேலாண்மை கொள்கை வச்சிருக்கிறோம், வேளாண் வளர்ச்சின்னு இருக்கிறோம், மது ஒழிப்புன்னு இருக்கு, புகையிலை ஒழிப்புன்னு இருக்குது, கல்வி, தரமான கல்வி, சுகாதாரம், சுற்றுச்சூழல், காலநிலை மாற்றம், இப்படிலாம் வச்சிருக்கிறோம். நாங்க வச்சது மட்டும் இல்ல, இந்தியாவுக்கும் தமிழ்நாட்டுக்கும் எத்தனையோ மாற்றங்கள் எங்க கட்சியால கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் நீங்க எத்தனை மாற்றங்கள் உங்களால வந்திருக்குது சொல்லுங்களேன்? ஒண்ணு கூட கிடையாது, ஒண்ணு கூட கிடையாது. கட்சி இந்த அப்படிப்பட்ட கட்சியை போய் கொச்சப்படுத்திக்கிட்டு எப்ப பார்த்தாலும் கொச்சப்படுத்திக்கிட்டுலாம் தப்ப நிறுத்திக்கணும். திருமாவளவனுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். மது ஒழிப்பு என்று சொன்னாலே தமிழ்நாட்டு அரசியலில் அது ஒரே கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி தான். மருத்துவ ஐயா அவர்கள் 45 ஆண்டு காலமாக பாடுபட்டு வருகிறார், போராடி கொண்டிருக்கின்றார்.